இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் SD Adventure அப்டேட்டட் 2025 மாடல். மான்சூன் சீசன் வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டா ஒரு மலை சாரல் இருக்கு. மலையில பார்த்தீங்கன்னா அப்படி மேகங்கள் தழுவி போயிட்டு இருக்கு. பச்சை பசேல்னு குமரி மாவட்டம் மாறியாச்சு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் ட்ரிப்புக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து சூப்பரான ஒரு சீசனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் பைக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா SD Adventure ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2025 அப்டேட்டாக வந்து சின்ன சேஞ்சஸாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த வண்டியோட ஓவரால் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓவரால் வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. வண்டியோட ஓவரால் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 புது கலர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கலர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த பேனலில் வந்து உங்களுக்கு அந்த கலருமே வந்து வந்துடும். ஸோ அது வந்து ஒரு சேஞ்ச். மற்றபடி எஸ்டாப்ளிஷ்டு 69 அப்படிங்கிற அந்த பிராண்டிங் வந்து சேம் தான். மேஜரான சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஹெட்லாம்ப்ஸுமே வந்து ஒரு டுவெல் பேரலா மாதிரி இருக்குது. டெயில் லேம்புமே அந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LED செட்டப்பில் தான் LED ப்ரொஜெக்டராக வந்து ஹை பீமாக வந்து வருது. அந்த லைட்டோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம வண்டி ஏறி உட்காந்துருக்கும் போது பார்க்கலாம். இப்போ இந்த அடிஷனலாக வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் ரெண்டுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனலாக நல்ல ஹார்டான ஒரு மெட்டல் இதுதான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் கீழே லெஃப்ட் சைடு எதுவும் சரிஞ்சு விழுந்தாலும் அந்த கிளாஸ் அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பழைய வண்டியில் இந்த சென்டர் பீஸ் மட்டும் வரும். இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்டெண்டட் பீஸாக வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 21 இன்ச் வரக்கூடிய ஃப்ரண்ட் வீல் வந்து வருது, ஸ்போக் வீல்ஸ். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து அடிஷ்னலான அந்த ஒரு மட் கார்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்கக்கூடிய அந்த LED இண்டிகேட்டர்ஸுமே வந்து வருது. இந்த வைசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அலன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அலன் கீயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதோட டில்ட் அந்த ஆங்கிளை வந்து மாற்றிக்கலாம். கூடவே உங்களுக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் கான்சோலையுமே வந்து இதை நீங்கள் லூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹைட்டுக்கும் உங்களுக்கு விசிபிலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மாதிரியான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15.5 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வருது. ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக லாங் ரைட்ஸ் போகிறவங்களுக்கும் நல்லாவே இருந்திருக்கும். ஃபியூல் டேங்க்லேயும் சின்ன டீட்டெயிலிங் வந்துருக்கு. சென்டரில் வந்து ஒரு சின்ன ஹான்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ST மோட்டார் சைக்கிள் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங். குரோமில் வந்து உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லரோட கேப் வருது. என்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த சேம் இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் வந்து அந்த ஆல்ஃபா 2 என்ஜின் தான். அதாவது சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிவைஸ்டு கியரிங் எல்லாமே பண்ணி சிட்டிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. கிக்கர் வந்து ஆப்வியஸ்லி கிடையாது. ப்ளஸ் வந்து இப்போ இது வந்து OBD2B கம்ப்ளைன்ஸோட வந்து உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. ப்ளஸ் வந்து நீட்டான ஒரு சம் கார்டு லோவர் என்ஜின் கார்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரேக் பெடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாத் டூத் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பியான ரப்பர் வரக்கூடிய ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து வருது. எக்ஸாஸ்ட் பைப்புமே வந்து அப்படி கீழே இருந்து நல்லா லிஃப்ட் வந்து பண்ணி உங்களுக்கு மேலே முடிச்சிருக்காங்க. ரியர் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வரக்கூடிய ஸ்போக் வீல் வருது. நல்ல அந்த ஆஃப் ரோட் டைப்பில் வரக்கூடிய அந்த கிரிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியருமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் வருது. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 3 ABS மோட்ஸுமே வந்து நமக்கு சுவிச்சபிளாக வந்து கிடைக்கும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த சைட் பேனல்லையுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டாக அதிலே இருந்தது மாதிரி தான். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ரியரில் வந்து அந்த லக்கேஜை வச்சுட்டு டை பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரொவிஷனாக வந்து அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஃபீச்சராக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு சேடல் அந்த மாதிரி தான் வைக்கணும்னாலும் உங்களுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்டே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கும்போது ரொம்ப அது உள்ளே போகாமல் நீட்டாக வந்து அது ஒரு தடுப்பாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ப்ளஸ் ரியருக்குமே வந்தீங்க அப்படின்னா டுவல் பிரேக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த LED இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சேம் ஸ்டைல்லே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி கார்டு மாதிரி வந்து ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லேடிஸ் ஃபுட்ரெஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து ஆக்சரியாக தான் வந்து வாங்கி வச்சுக்கணும். சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷனோட லெவலை வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் சாஃப்டர் ஆக்கியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா லாங் ரைட்ஸ் வந்து ஜென்ரலாக போகும்போது கொஞ்சம் ஒரு ஃபர்ம்னஸ் இருக்கணும். அதுதான் வந்து நமக்கு அந்த பெட்டரான கம்ஃபர்ட் லாங் ரைட்ஸில் கொடுக்கும். பட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக விரும்புறதுனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டெப்டு சீட்டாக வந்துருக்குது. ரியர் சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஷாக் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக வந்து சஸ்பென்ஷன் வருது. கூடவே நீங்கள் இந்த மட்கார்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த SD அப்படிங்கிற அந்த
பிராண்டிங்கில் வந்து ஒய்இஇசட் அப்படிங்கிற அந்த 3 லெட்டர்ஸுமே வந்து நமக்கு விசிபிளாக அப்படி வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு சின்ன கொர்க்கியான ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே வந்து ஏறி உட்கார்ந்தும் பார்ப்போம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிலோ. இப்போது கொஞ்சம் ஷார்ட்டான நாட்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு சின்ன கம்பர்சமாக தான் இருக்கும். கொஞ்சம் காலை லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறது மாதிரியே தான் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 மில்லிமீட்டர், அதனால் அதில் பிரச்சனை இல்லை, தாராளமாக இருக்குது. நல்ல ஒரு ரைடிங் பொசிஷன் தான். ப்ளஸ் வந்து சீட்டுமே வந்து அந்த நல்ல ஒரு ஸ்ப்ளிட் அந்த ஒரு கட் இருக்கிறதுனால நமக்கு அப்படி நல்ல ஒரு ரெஸ்டிங்கான பொசிஷன் வந்து கிடைக்குது. ரைடிங்க்குமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பொறுத்தவரை ஆல்ரெடி வண்டி ஓட்டிட்டோம். ரிஃபைன்மெண்ட் லெவல் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ரைஸ் பண்ணி பார்ப்போம் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். இப்போ நல்லா ரைஸ் பண்ணி ஒரு 4000 RPM மேலே போகும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் மாதிரி தெரியுது. ப்ளஸ் அந்த ஹெட்லாம்பை நம்ம காட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லோ பீமில் இருக்குது. உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியதில் டாப் மட்டும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஹை பீம் போட்டோம் அப்படின்னா லோவர் போர்ஷன் வரும், ப்ளஸ் வந்து அந்த ப்ரொஜெக்டருமே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அதோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அப்படியே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பற்றியுமே பார்ப்போம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் பாசிங் இன்டெகிரேட்டடாக ஒரே சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன டீட்டெயில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான அந்த கீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சேஞ்ச் ஆகுது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வருது உங்களுக்கு. டாக்கோமீட்டர் ப்ளஸ் வந்து ஒரு கிளாக்குமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டமே வந்து அப்டேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஹையர் மாடல் மாதிரி கொடுத்து ஒரு டிஎஃப்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேடிஎம் அட்வென்ச்சர் சீரீஸுக்குமே வந்து நெக் எனக்கு சூப்பராக ஒரு காம்படிஷன் கொடுத்துருக்கோம். மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டட் ஆப்ஷன் வருது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. இதில் வந்து அந்த நேவிகேஷன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டாப்பில் வந்து வார்னிங் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. இது நல்லா தான் இருக்குது. சன்லைட்லேயுமே நல்ல விசிபிளாக இருக்குது. அதில் எல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஒரு அப்கிரேடாக வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ப்ளஸ் லாங் ரைட்ஸ் போகிறவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஒரு சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் ஏ ப்ளஸ் டைப் சி ரெண்டுமே வந்து வருது. ரைட் சைடில் உங்களுக்கு என்ஜின் கில், அப்புறம் வந்து ஹசார்ட், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கான பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டி அட்வென்ச்சர் அப்டேட்டட் மாடலோட ரைட் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டால் ஸ்டான்ஸ், அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே. அப்படி கிங் ஆஃப் த ரோட் மாதிரி ஒரு யூனிகார்னில் போகிறவங்க கூட அப்படி குட்டியாக தெரிகிறாங்க. இன்னொன்று என்ஜினோட அந்த மிட் ரேஞ்ச் பஞ்ச் அப்படிங்கிறது வந்து அப்படி சும்மா ஜம்முன்னு இருக்குது. சிட்டியில் வந்து ஆல்ரெடி அந்த ஆல்ஃபா 2 இன்ஜின் கொண்டு வந்தப்போவே நமக்கு அந்த சிட்டி ரைடிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வண்டியோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 334cc என்ஜின் லிக்விட் கூல்ட், ப்ளஸ் வந்து 29 bhp, கூடவே வந்து நமக்கு 29.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். இது வந்து பார்த்திங்கன்னா 5th கியர் 6th கியர் நம்ம சிட்டியில் போட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு அப்படி பெரிய ஜர்க் எதுவுமே இல்லாமல் வருது. இப்போ 4th கியர், வாவ் பவர். இன்னொன்று வண்டி இன்னும் நல்லா ரிஃபைன்டாக இருக்கிறது வந்து தெரியுது. என்னென்னா ஃபுட்பேக்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் முன்னாடி ஃபீல் பண்ணது மாதிரி தான் எனக்கு ஞாபகம். பட் இப்போ வந்து சுத்தமாக வைப்ரேஷன் இல்லாதவங்களுக்கு பயங்கர ரிஃபைன்மெண்ட். வண்டி ஆக்சிலரேஷன் வந்து சும்மா அப்படி ஜம்முன்னு ஆக்சிலரேட் ஆகுது, வேற லெவல். இப்போது ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம ஹைவேலாம் தனியாக எடுத்துகிட்டு போய் வந்து டெஸ்ட் பண்ணலை. என்னென்னா ஆல்ரெடி எக்ஸ்டென்சிவாக இது நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம், 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், சூப்பராகவே இருக்குது. இன்னொன்று நமக்கு அந்த அட்ஜஸ்டபிள் வைசர் நமக்கு டில்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து சப்போஸ் உங்களுக்கு அந்த விண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் குவாலிட்டியை பொறுத்தவரை நமக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்னஸ் தான் தெரியுது. ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இதில் எல்லாம் அந்த பிரிட்ஜோட எக்ஸ்பென்ஷன் இதுல எல்லாம் நம்ம அப்படி இறங்கி ஏறும்போதும் ஒரு ரியருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சாஃப்டான ஒரு இதில் தான் இருக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ சிட்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் யூ டர்ன்ஸ் அந்த மாதிரி போடும்போது
கொஞ்சம் லாங்காக இருக்கும். இன்னொன்று நம்ம கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக இருக்கிற ரைடர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பவர் பாருங்க, வாவ். பிரேக்ஸும் நல்லா இருக்குது, நமக்கு சிட்டிக்கு பிரேக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பிரேக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்க்கு வந்து 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரோடு, ரெயின், ஆஃப் ரோடு அப்படின்ட்டு 3 மோடு வருது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இப்போ வந்து நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாதிரி மான்சூன் சீசனில் கொஞ்சம் சகதியான இடம் இல்லை கொஞ்சம் ஸ்லிப்பரியான இடங்கள்ல நம்ம ஒரு ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் மாதிரி போகிறோம் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்மளை சேஃபாக வந்து வச்சுக்கோம். இப்போ சிட்டியில் ஓட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டின உடனே அது அப்படி அந்த வெயிட்டு என்னென்னா வண்டியை எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு வெயிட்டு கொஞ்சம் ஹைட்டான வண்டி, ஹெவியான வண்டி அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. பட் அப்படி ஓட்டி நம்ம கேஷுவலாக வந்ததுமே வந்து அப்படி வண்டி நம்ம கூட வந்துட்டு இதுக்குள்ளாடியே வந்து கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் டிராஃபிக்கில் கட் பண்ணி போகணுமா, எது என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வண்டி நம்ம கூட வந்துட்டு. இந்த மாதிரி சின்ன இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டியோட அந்த லென்த் விட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குண்டுகுழிகள் எல்லாம் வந்து அவ்வளோ கேர்ஃப்ரீயாக சூப்பராக கேஷுவலாக வந்து நம்மளால் ஓட்ட முடியும். ஒரு 6th கியர் ஒரு சாதாரண ரோட்டில் ஒரு 45-50 போயிட்டுருக்கோம். எப்போவுமே 6th கியர் நம்மளால் போட முடியுது. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஆவரேஜாக நம்மளால் வந்து 30 km/l எல்லாம் வந்து மைலேஜ் எடுக்க முடியும். ஹைவேல வந்து நம்ம ஒரு 80 அந்த மாதிரியே ஸ்பீட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி போகிற சுச்சுவேஷனில் வந்து அப் டு ஒரு 33 ஒரு 70-80 மட்டும் மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா ஹைவே ரன்ஸ் மட்டும் பார்க்கும்போது மேபி ஒரு 35 வரைக்கும்லாம் எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோட்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கேஷுவலாக நம்மளால் ஓட்ட முடியும். அதுதான் வந்து அந்த சஸ்பென்ஷன் ப்ளஸ் வந்து அந்த வண்டியோட கேரக்டர் அப்படிங்கிறது. இப்போ ஹேண்ட்லிங்கை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு ஹேண்ட்லர் தான். பட் அந்த டால் வண்டி அப்படிங்கிறதுனால அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஃப்ரென்ஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஓட்டணும். டெடிக்கேட்டடாக இப்போ பாடம் திருப்பி டெஸ்ட் பண்ணல, பட் ஸ்டில் அதான் ஃபீட்பேக். நமக்கு ஓரளவுக்கு நல்ல கிரிப்பியாக தான் வண்டி கார்னர்ஸில் இருக்கும். நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக நீட்டாக வந்து ஹேண்டிலும் ஆகும். ஸோ அதுலேயுமே பிரச்சனை இல்லை. இப்போ சின்னதாக ஒரு ஹைவே ரன் மட்டும் போயிட்டு ரைடை முடிப்போம். பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ரைட் பவர் தான் கிட்டத்தட்ட டாப் எண்ட் வரைக்கும் நமக்கு அப்படி ஸ்ட்ராங்கா வண்டி ஃபுல் ஆகுது. வாவ், ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்குது. சில விண்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. லைட்டா எனக்கு அந்த விண்டோட புல் தெரியுது. என்னன்னா நீங்க அந்த மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவுத்துக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் நமக்கு ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா டாப் நாச்சா நமக்கு கிடைக்குது. அந்த கொஞ்சம் சாஃப்டான ஒரு செட்டிங்கில் ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சஸ்பென்ஷனாக இருந்தாலும் நமக்கு அந்த ஹைவே ஸ்டெபிலிட்டியில் ரொம்ப வாப்லியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்து அவங்களோட அந்த டியூனிங் ஓவரால் இருக்குது. இப்போ கிளச்சோட ஆக்ஷனே பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக தான் இருக்குது. அப்படி பெரிய வண்டி அப்படிங்கிறதுனால அப்படி ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னொன்று அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஷிஃப்டிங்லேயுமே வந்து அந்த ஷாக்ஸ் எதுவுமே பெருசாக இல்லாமல் நமக்கு நல்லா வந்து ஹேண்டில் ஆகுது. ப்ளஸ் வந்து அந்த கிளச்சோட ஸ்மூத்னஸும் நல்லா இருக்குது. இப்போ வந்து கியரிங்கில் பார்த்த ஒரே நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரம் நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்போ ஒரு 6th போயிட்டுருக்கோம், டக்குன்னு 5th 4th வரணும் அப்படின்னு 2 தடவை ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் ஸ்லிப் ஆகுது கியர் ஆக்சுவலி விழாமல். அந்த ஒரு இது அப்பப்போ கவனிச்சு. பட் அதுவுமே ஜஸ்ட் வந்து கிளச்சை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு பிடிச்சோம் அப்படின்னா கிளியர் ஆயிடுது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்டாக என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டோம்.
கூடவே வந்து அந்த ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துட்டோம். வண்டி வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி அட்வென்ச்சர் பேக்கேஜாக வந்து கண்டிப்பாக இது வந்து ஃபீல் ஆகுது. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இங்கே ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸோட ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் ஏதாவது மீட் பண்ணி ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து ஓப்பனாக தான் இருக்கிறேன். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜாக வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ட்ராப் பண்ணுங்கள். வண்டி ஓவரால் அஸ் செட் அந்த வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக எனக்கு தோணுது. ப்ளஸ் அந்த ரைட் எக்ஸ்பீரியன்ஸும் நீட்டாக இருக்குது. கியர் ஸ்லிப் ஆகிற அந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் எனக்கு நெகட்டிவாக தெரிஞ்சதே தவிர மற்றபடி ஓவரால் டோட்டலாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தான் எனக்கு கொடுத்துச்சு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, ஒரு நிதானம் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கட்டும். நம்ம எந்த மாதிரி ரோட்ஸில் போய் வரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் வச்சு கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா நமக்கும் நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கும் சேஃபாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.